ஓம் ஓம் ஊன் உடம்பில் பிறவிவிடம் தீந்து உலகத்தோர் உய்ய ஞானம் முதல் 4 மலரு நல் படிப்பு தொழில் செய்து கொண்டிருந்த பிரம்மனிடமிருந்து ஹயகிரீவன் என்கின்ற அசுரன் 4 வேதங்களையும் திருடி கடலில் கடித்து கொண்டு குளித்து வைத்தார். மகாவிஷ்ணு மச்சாவதாரம் எடுத்து அவனை கொன்று அவனை மீட்டு வந்தார். அந்த அரக்கனை கொண்ட தோஷம் நீங்க சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய சிவபெருமான் அவருக்கு அருளிய மச்சாவதாரம் நீங்கி பழைய உருவமான மகாவிஷ்ணு அவதாரத்தை செய்த இடம் மச்சபுரீஸ்வரர் ஆலயம் என்பது தலவரலாகும். ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய திருக்கோயிலானது கும்பகோணம் தஞ்சாவூர் சாலையில் அமைந்துள்ள பண்டாரவாடை என்ற ஊருக்கு மிக அருகில் அமைந்துள்ள தேவராயன்பேட்டை கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய மச்சபுரீஸ்வரர் ஆலயம். இறைவியின் திருநாமம் சுகந்த குந்தளாம்பிகை. மகாவிஷ்ணு முதல் அவதாரமான மச்சாவதாரம் எடுத்து இந்த ஆலயத்தில் உள்ள சிவபெருமானை வழிபட்டதால் இறைவன் மச்சபுரீஸ்வரர் என அழைக்கப்படுகின்றார். இது ஒரு திருஞான சம்பந்தர் பாடிய தேவார வைப்புத்தலமாகும். முருகப்பெருமான் மீது கந்தசஷ்டி கவசம் பாடிய பால தேவராயன் சுவாமிகள் பிறந்த புண்ணியஸ்தலம். தஞ்சை பெரிய கோயிலுக்கும் முற்பட்ட கோயில் இது என்று சொல்லப்படுகின்றது. ஒருமுறை படைப்பு கடவுளான பிரம்மனிடமிருந்து ஹயகிரீவன் என்ற அரக்கன் படைப்புக்குரிய வேதங்களை கவர்ந்து சென்று கடலுக்கு அடியில் ஒளிந்து கொண்டான். இதனால் படைப்பு தொழில் தடைபட மகாவிஷ்ணு மச்ச அவதாரம் எடுத்து கடலுக்கு அடியில் சென்று அரக்கனுடன் போரிட்டு வேதங்களை மீட்டு பிரம்மனிடம் கொடுத்து படைப்பு தொழிலை காப்பாற்றினார். அரக்கனை கொண்ட தோஷத்திலிருந்து விடுபட இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டு சுயவூரம் அடைந்தார். மகாவிஷ்ணு மச்சாவதாரம் எடுத்து வழிபட்டதால் வைணவர்களுக்கும் வழிபடும் சிவஸ்தலமாக இது விளங்குகின்றது. இந்த ஆலயம் மீனராசி பரிகார ஸ்தலமாக விளங்குகின்றது. திங்கட்கிழமை பிரதோஷம் உச்சிகாலத்தில் மச்சபுரீஸ்வரரை வழிபட்டு பிரார்த்தனை செய்தால் வேண்டியவை நிறைவேறும். குழந்தை பாக்கியம், கல்வி முன்னேற்றம், பார்வை குறைபாடு, செவித்திறன் அதிகரித்தல் ஆகியவற்றுக்கான பக்தர்கள் இங்கு பிரார்த்தனை செய்கின்றார்கள். மீனராசிக்காரர்கள் வேதம் ஓதுவோர், ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் வழிபடக்கூடிய ஸ்தலமாகும். வாருங்கள் நண்பர்களை, இத்தகைய திருத்தலத்தினை அவசியம் தரிசிப்பீர்கள். சிறப்பு அம்சம் கொண்ட திருத்தலமாக இது விளங்குவதனால் இதனை நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். நேரமோ உந்தல் சல்நிதி நான் இருக்கவே நோ ஐயா பொல்லை ரேமோ உந்தல் சல்நிதி நான் இருக்கவே நோ ஐயா பொல்லை நீர தென்னல் சோலை தழை தூ தெங்கோ நீரோ ஊதல் நல் ஜோலை தழை தூ தெங்கோ நீரோ பொல் நம்பல தரசே என்னர சேனால் எல்நே ரேமோ உந்தல் சல்நிதி நான் இருக்கவே நோ ஐயா திசையெங்கண்ணும்
புகழும் சிவகங்கையும் தேவசபையும் சிவகாமி தரிசனமும் பசி கொடாது பார்த்த பேர்க்கு கலகங்கள் பரந்திட மகிழ்தே உன்னை பற்றி கொண்டோ எல்னே ரேமோ உந்தல் சல்நிதி ஏலே நான் இறகவே நோ ஐயா ஹரி அகிலாண்டே ஈஸ்வரி ரேக்ஷ மாம் ஸ்ரீ அகிலாண்டே ஈஸ்வரி ரேக்ஷ மாம் ஆகம சம்பிரதாய நிபுணே ஸ்ரீ அகிலாண்டே ஈஸ்வரி ரேக்ஷ மாம் ஸ்ரீ நிகில லோக நீயா மிகே விமலே நீர்மலே ஷாமலே அம்பநீர்மலே ஷாமலே சகலகலே ஸ்ரீ அகிலாண்டே ஈஸ்வரி ரேக்ஷ மாம் ஸ்ரீ லம்போதர குரு குகபூ ஜீதே லம்பாலகோத் பாசிதே ஹசிதே லம்போதர குரு குகபூ ஜீதே லம்பாலகோத் பாசிதே ஹசிதே வாக் தேவதம் ராதிதே. அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. எனது பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மற்றவர்களுடன் ஷேர் செய்யவும், எனது பதிவுகள் குறித்து கமெண்ட் செய்யவும். தங்களது ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்துடன் தங்களை சந்திக்கின்றேன். Dear friends, you have been visiting many temples with me through my YouTube channel. Thank you very much for this. I would like to visit more temples in person and record them and share them with you. This requires your support and God's grace. If you like my posts, please like, share with others, and comment on my posts. Thank you very much for your support. I will meet you again with a new vision.